ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் முக்கியமான ஒரு நேரத்தில் எதிர்க்கட்சி ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 11 மாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது திமுக வைக்கிற வியூகம் 200 தொகுதிங்கிற டார்கெட் அது இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அதிமுக வியூகம் வகுத்துருச்சு எலெக்ஷனுக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச அவங்க வியூகம் உள்ள இதில் ஒரு பேக்ரவுண்டில் ஏதாவது அவங்க பண்ணலாம். அவங்க ரகசியமாக பல விஷயங்களில் ஈடுபடலாம். அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கட்சி முதல்ல பலமாகணும். அவங்க கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவங்க, நீக்கப்பட்டவங்க, அவங்கள சேர்க்கறத பற்றி இவங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு நாங்கள் அவங்களை சேர்க்கவே மாட்டோன்றாங்க. அவங்கள சேர்க்கலைன்னா அவங்களுக்கு இழப்புகள் வரும்ன்றது பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது. அதிமுக ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. கேட்டால் பழனிசாமி தலைமையில் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சின்ன பிரச்சனையே தீராத இருக்குது. எலெக்ஷன் கமிஷனே இவங்களை கூட்டு மறுபடியும் பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ ஒரு பிளவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், வேறு ஒருத்தராக இருக்கலாம். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி இருக்குது. இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனையும் கூப்பிட்றான். நீங்கள் பொதுக்குழு கூப்பிட்டு எனக்கு ஆதரவு இருக்குன்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டும் உங்களுக்கு தற்காலிகமாக கொடுத்துட்டாங்க. அப்படியும் அதையும் மீறி எலெக்ஷன் கமிஷன் சின்ன பிரச்சனையை மீண்டும் விசாரிக்கிறான்னா உங்கள் கட்சியில் ஏதோ ஒரு அதிருப்தியாளர்கள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா, அதிமுக தன்னை பலப்படுத்தி கொண்டு பலமான கூட்டணி அமைக்கணும். அது பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இன்றைக்கு வரையும் கண்ணுக்கு தெரியல, வெளிப்படையாக தெரியல. நீங்கள் தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிங்கன்னா நீங்கள் தாவேக்கா, பாமக, தேமுதிகனா ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணி. இல்லை தாவேக்கா உங்கள் கூட வரத்துக்கு விருப்பப்படலை, அதிமுகவோட சேர்ந்தால் நமக்கும் கெட்ட பேரில் அவன் தனியாக நிற்கிறான் வச்சுக்கோங்க. அப்போது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக. அப்போ பாஜகவுக்கு நீங்கள் கதவு மூடிட்டீங்க, கிடையாதுன்றீங்க. ஆனால் இன்றைக்கி நேற்று போட்ட தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மத்திய அரசு எடுத்து வலியுறுத்துகிற மாதிரியான தீர்மானங்கள்லாம் போடுறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்டிக்கிற மாதிரியான தீர்மானங்கள்லாம் போடுறீங்க. அதனால் இன்றைக்கி வரையும் பார்த்திங்கன்னா அவங்க வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிப்படையாக எதுவுமே தெரியல. உள்ளே ஒருவேளை இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களை இப்போ விசிகேலேருந்து வெளியில் போயிருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் தாவேக்காவையும் அதிமுகவையும் இணைக்கிறதுக்கான ஒரு வேலைகளில் அவங்க இறங்கியிருப்பாங்களா சொல்ல முடியாது. இறங்கியிருந்தாலும் இறங்கியிருக்கலாம். அது இன்னும் வெளிப்படையாக வரும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் ஒரு திமுகலேருந்து சில கட்சிகள் வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது காணொலியாக போகும். விசிகாவை பொறுத்த மட்டும் இன்றைக்கி டேட் வரையும் அவங்க வரதா இல்லை. நாளைக்கும் அவங்க வரத்துக்கான அவசியம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இந்த சைடில் கூட்டணி அமையணும் அப்படின்னா அதிமுக, தாவேக்கா, பாமக, தேமுதிக கூட்டணி பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அமைப்பாங்களா தெரியாது. அதே சமயம் பாஜகவும் எப்படியாவது அதிமுகவை நம்ம வலையில் இழுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எது சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது சார் தீர்மானங்களை கவனிக்கணும். தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா பல தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் திமுக அரசை கண்டித்து தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக, மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதே மாதிரி நீட் விஷயத்தை ஏமாத்து திமுக ஏமாற்றி கண்டிக்கிறாங்க. பட் நீட் விஷயத்துக்கு ஆளுநர் பண்ண விஷயமோ அல்லது மேலே பிஜேபி பண்ண தவறையோ அவர் கண்டிக்கல. அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இந்த மாதிரி அவரோட தீர்மானம் எதுவுமே மத்திய அரசு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆளுநர் கூட டிஸ்டர்ப் பண்ணல. குறிப்பாக அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் அந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆளுநர் அந்த ஒப்புதலுக்கு அந்த கோப்பில் கையெழுத்திட்ட மறுத்தார்ன்ற விஷயத்தை கூட அவங்க பேசலை. எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த பொதுக்குழு முடிச்சுட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாஜக வளர்ந்த மாதிரி ஒரு தோட்டம் கொடுக்குறாங்க, பாஜக வளரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரான எந்த விஷயங்களும் தீர்மானத்தில் பேசல, கூட்டத்தில் பேசல. வெளியில் பாஜக எதிராக அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பேசும்போதே பாஜகவுடைய ஓட்டு சதவீதத்தை பற்றிலாம் பேசுகிறார். அதான் பாஜக இங்கே வளர்ந்த மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது வாங்கின ஓட்டுன்னெலாம் பேசுகிறாரு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவருடைய நோக்கம் பாஜக ஒரு அதுக்கு செல்வாக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நான் அப்புறம் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தீர்மானங்களை பற்றி சொன்னீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதாவது மத்திய அரசுக்கு 4 தீர்மானங்கள் வலியுறுத்துகிற மாதிரி, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும், வழக்காடு மொழியாக தமிழை வைக்கணும் ஹைகோர்ட்டில், அதெல்லாம் சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக. அப்புறம் டங்ஷன் விஷயத்தை கைவிடணும் போன்ற விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அதை பற்றி ஒரு தீர்மானமும் கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ராம்நாத் கோவிந்த் கமிட்டி போட்டாங்கல்ல, அப்போ ஏதோ இவங்க கொடுத்தாங்களாம், அதுக்கு பதிலே வரலையா. அந்த பதில் வராதனால இவங்க கருத்து சொல்ல மாட்டாங்களாம். ராம்நாத் கோவிந்த் உங்களுக்கு பதில் சொல்ல, அவர் அறிக்கையே கொடுத்துட்டார். அறிக்கை கொடுத்து அது தீர்மானம் வரப்போது கேபினெட்டே ஒப்புதல் கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் கருத்து இப்போ இனிமேல் நீங்கள் அந்த அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் உங்கள் கருத்தை சொல்லணும். நாளைக்கு மசோதா தாக்கல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கருத்து சொல்லணும். பொதுவாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லணும்.
அதை விடுங்க, அதானி விஷயங்கள் இவ்வளோ பெருசு பார்லிமெண்ட்டில் ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் ஏதாவது வாய் திறக்கிறீங்களா? அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் கோர்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கும் லஞ்சம் கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏன் அதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் எதில் ஏதாவது இன்வால்வ் இருக்கீங்களா? தரமற்ற நிலக்கரி இறக்குமதி பண்ணுறது அதானி பண்ணுறது உங்கள் ஆட்சியில் தான் பண்ணான். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு விரும்பலையா நீங்கள்? ஸோ அதனால் வந்து நார்த்தில் வந்து ஒரு நீதிபதி என்ன பேசுகிறாரு, இது வந்து பெரும்பான்மை மதத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒரு நீதிபதியே பேசுகிறாரு. அதை நீங்கள் கண்டித்து ஒரு அறிக்கை விடுறீங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தீர்மானத்தில், இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுவிக்க வேண்டும் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் ஒருத்தரையாவது விட்டீங்களா? ஒரு ஆள் கூட நீங்கள் விடலை. திமுக வந்து நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு 54 பேர் அமிச்சாங்க, அது கவர்னர் ஊற போட்டு வச்சார். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றம் போய் ஒரு குட்டு வச்ச உடனே அதில் 24 பேரை கட் பண்ணுறோம். உச்சநீதிமன்றம் கூட்டு வச்சோடனே அதில் 24 பேரை கட் பண்ணி 30 பேரை ரிலீஸ் பண்ண சொன்னார். திமுக ஏதோ ஒரு முயற்சி எடுத்தது இல்லை, லிஸ்ட்டாக அமிச்சாங்கல்ல. நீங்கள் ஒருத்தரை கூட வெளியிலையே, நீங்கள் ஒருத்தரை கூட வெளியில் விடுறதுக்கு ட்ரை பண்ணலையே. இத்தனைக்கு நீங்கள் வந்து பாஜகவோட க்ளோஸாக இருந்தீங்க, கவர்னரோட க்ளோஸாக இருந்தீங்க. நீங்கள் நினச்சிருந்தா வெளில விட்டுருக்கலாம்ல. நீங்கள் பாஜகவுக்கு பயந்துன்னு எந்த இஸ்லாமிய கதையும் வெளில விடலை இல்லை நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறது? இதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலில் மீண்டும் கொண்டு வரணும். 2 தீர்மானம், 2ஆம் நம்பர் தீர்மானம் அதுதான், 14ஆம் நம்பர் தீர்மானமும் அதுதான். அதாவது ஒரு சிந்தனை வறட்சி போல் இருக்குது. அதில் பதிலாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் போய் பேசியிருக்கலாம், அதெல்லாம் முக்கியமாக பேசலை. ஸோ இவங்களுடைய தீர்மானம்லாம் வந்து ஏதோ கூடினோம் கலைந்தோம் ஒரு தீர்மானம் போட்டோம், எடப்பாடியை வந்து மீண்டும் முதல்வராக்கும் கடைசி தீர்மானம். அப்புறம் ஜானகிக்கு விழா எடுத்தாங்கன்றது கடைசி தீர்மானம், அதுக்கு ஒரு பாராட்டு. ஆனால் இதே ஜானகியோட படத்தை அசம்பிளியில் திறந்து வச்சாங்க. அவங்க இறந்து போனது ஜெயலலிதா ஆட்சியில் திறந்து வச்சாங்க. ஆனால் ஜானகி அம்மாவுக்கு எம்ஜிஆர் படத்தை திறந்து வச்சாங்க. ஆனால் ஜானகி அம்மா இப்போ இருக்காங்க, ஜானகி அம்மாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கலீங்க. ஜானகி அம்மாவுக்கு இன்விடேஷனே கொடுக்காம இவங்க என்ன ஜானகியை மதிக்கிறது? ஜெயலலிதாவே ஜானகியை மதித்தது கிடையாது. அது கூட்டு சேரும்போது வந்து ஏதோ கட்சியை கட்சியில் ஆதிக்கத்தை பிடிக்கிறதுக்காக பண்ணாங்களே தவிர ஜானகி அம்மாவுக்கு வந்து ஜெயலலிதாவே மரியாதை கொடுத்தது கிடையாது. எம்ஜிஆர் படத்தை வந்து அசம்பிளியில் இருந்தப்போ ஜானகிக்கு அழைப்பே கிடையாது. ஸோ நீங்கள் ஜானகிக்கு விழா எடுத்தீங்க, அது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு கடைசியாக ஒரு தீர்மானம் போட்டிங்கல்ல, அந்த சீஃப் மினிஸ்டர் உங்களை ஆக்கணுன்றதுக்காக அதுக்கான வழி என்ன? ஆக்சுவலாக அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்கள் கட்சியை பலப்படுத்தணும். தொண்டனோட கவலை என்ன சார்? இன்றைக்கி அவன் விரக்தியாக இருக்கான், ஏன் வேதனையாக இருக்கான், நம்பிக்கை இல்லாமையாக இருக்கான். நீங்கள் போகிற கல ஆய்வு கூட்டத்திலலாம் கலெக்டாக நடந்துட்டுருக்கு. அதனால் அவனுக்கு என்னென்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் 8 வருஷமும் ஒரே நிர்வாகி இருக்கான் சார். அதிமுகவில் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒரே மாதிரியான நிர்வாகிகள், அவனே தான் மாறவே இல்லை. 7 வருஷமாக அவனே தான் இருக்கான். கீழே இருக்கிற அவன் செலவழிக்கவும் மாட்டேன்றான். கேபி முனுசாமி என்ன சொல்கிறாரு, சம்பாதிச்சவங்களாம் செலவழிங்க, கடவுளுக்கு பைசா கொடுங்கன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறவன் புலம்புறான் தானே அர்த்தம். ஒன்றிய லெவலில் கீழே இருக்கிறவன் கிளைக்கழக செயலாளர், அவனுக்கு கட்சி நடத்துறதுக்கு பைசா வேண்டாமா? நீ ஒன்றிய அளவில் ஒன்றிய செயலாளர், மேலே இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்க. ஆனால் கீழே இருக்கிறவனுக்கு பைசா கொடுக்க மாட்டேன்றீங்க, எல்லாம் எலெக்ஷனில் செலவழிக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி கட்சியில் வேலை செய்வான் கீழே இருக்கிறவன்? நேற்று மீட்டிங் போட்டிங்களே, ஒரு கிளைக்கழக செயலாளர் 4 பேர் பேச சொல்கிறது தானே மேடையில் பேசினா அவன் பேசியிருப்பான்ல, உண்மை லெவலில் கீழே அவன் என்ன கஷ்டப்படுறான்னு பேசியிருப்பான்ல. நீங்கள் சொல்கிற அந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு அவன் தானே சார் பண்ணணும், அந்த கிளைக்கழகம் தானே பண்ணணும். நீங்கள் அவனை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மாவட்ட பழைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தாங்கன்னா அவன் என்ன பேசுவான்? அவன் வந்து உங்களுக்கு ஜாலராக தான் தட்டின்னு இருப்பான். உண்மை நிலையை பேசுவானா? கட்சி ஒரு தொகுதியில் எப்படின்னு பேசுவானா? அடிமட்ட தொண்டர்களை பேச விட்டா தானே அவனுக்கு தானே தெரியும் கட்சி எந்த லெவலில் இருக்குது, அங்கே இருக்கிற நிர்வாகி எந்த அளவுக்கு கட்சி குறைச்சான்னு. ஆனால் அவனை பேச விட்டா என்ன தெரியுமா ஆகும்? இவங்களுக்கு பயம், அவன் வந்து மாவட்ட செயலாளரை குறை சொல்லி பேசுவான், அப்போ பிரச்சனை வந்துடும்ல. அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கே விரும்புறதில்லை யாருமே. அது அப்படியே நைஸாக அப்படியே கடந்து போக விரும்புகிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, மண்ணா மாதம் மூமாரி பொழிகிறதா, ஆமாம் பொழிகிறது, ரைட் ஓகே அடுத்தது போ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் உண்மை நிலையை தெரிஞ்சிக்க விரும்பலை. கலாய்வு கூட்டங்கள்லாம் கீழே இருக்கிறவன் கொந்தளிக்கிறான்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பணமும் செலவிக்க மாட்டேன்றான், தேர்தலில் வேலையும் செய்ய மாட்டேன்றான். அதுதான் அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கட்சி எதிர்காலத்தில் வெற்றி பெறுமா, பலமான கூட்டணி அமைக்குமா, கட்சி தன்னை பலப்படுத்திக்குமா, சவுத்தில் நம்ம மோசமாக இருக்கோமே, டெல்டாவில் மோசமாக இருக்கோமே, சென்னை சுற்றுப்புறத்தில் மோசமாக இருக்கோமே, நம்ம செல்வத்தை எப்படி உயர்றதுன்னு அவன் கவலைப்பட்டு இருக்கான். அதுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஓட்டு சதவீதம் பாஜக நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்றீங்க. அதுலேயும் வந்து தொண்டர்களை ஏமாத்துறாரு. கூடியிருக்கிற அவங்களாம் காது குத்திருக்காங்க போல் இருக்குது, காதில் பூ வச்சுருக்காங்க போல் இருக்குது. பாருங்கள், சிம்பிள். 2014 பாஜக போட்டி போட்டது 8 தொகுதிகளில், பார்லிமெண்ட் தொகுதியில். அது வாங்கின ஓட்டு 5.8% வாங்கினது வச்சுக்கோங்க. அதே 10 வருஷம் கழிச்சு அது பார்லிமெண்ட் தேர்தலில் 20 இடங்களில் போட்டி போட்டு, என்ன கேட்டால் 22 இடங்களில் போட்டி போட்டது. அது 2 பேர் கூட்டணிக்கு கொடுத்தாங்க, தாமரையில் நாங்கள் 22 இடங்களில் போட்டி போட்டது. ஆனால் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அது 11 பாயிண்ட் ஏதோ வாங்கியிருக்கு, 11% வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பழனிசாமி என்ன சொல்கிறாரு,
நீங்கள் வந்து 14 கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 20 தொகுதிகளில் போட்டி போட்டீங்க பிஜேபி மட்டும். நீங்கள் வாங்கியிருக்க வேண்டிய பர்சன்டேஜ் 13.35 வாங்கியிருக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் 11 தான் வாங்கினீங்க. அதனால் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு ஓட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கணும், இவ்வளோ குறைஞ்சிட்டீங்க. அது வந்து ஒரு வாதமே கிடையாது. இவ்வளோ வாங்கியிருக்கணுன்றது நீங்கள் என்ன கால்குலேஷனில் இவ்வளோ வாங்கியிருக்க முடியும்னு போடுறீங்க நீங்கள். எவ்வளோ அது ஹைப்போத்தட்டிக்கல். அது வந்து யூகம் இவ்வளோ வாங்கியிருக்கணுன்றது. ஆனால் உங்கள் நிலைமை என்ன? 19 நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 22, நீங்கள் வாங்கின சதவீதம் 19. அதே 24 நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 34, நீங்கள் வாங்கின சதவீதம் 20. அப்போ நீங்கள் 12 தொகுதிகள் அதிகமாக போட்டி போட்டு 1% தான் நீங்கள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு, அந்த 34 தொகுதிகளில் போட்டி போட்டோன்றதே மறைச்சிட்டு நம்ம வந்து 19 வந்து நம்ம 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 19% வாங்கினோம். இப்போ நம்ம 20% வாங்கினா 1% அதிகப்படுத்திருக்கோம். ஐயா எத்தனை தொகுதியில் போட்டி போட்டீங்க? அதை அப்படியே நடுவில் சில பக்கத்தை காணுன்ற மாதிரி அதை அப்படியே மறைக்கிறாரு. 34 தொகுதியில் போட்டி போட்டு 12 தொகுதியில் அதிகமாக போட்டி போட்டு 1% கூட நீங்கள் அதிகமாக வாங்கினா எதுக்கு தமிழ்நாட்டில் முக்கிய கட்சியாக இருக்கீங்க? அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் 39 தொகுதியிலையும் போட்டி போட்டிங்கன்னா 25% கூட வாங்கியிருப்பீங்க நீங்கள். அது என்னங்க சார், அரசியல் வந்து தோத்தா வந்து அந்த பர்சன்டேஜ் கணக்கு பேசுகிறது, ஜெயிச்சா நம்பர் கணக்கு பேசுகிறது. மொத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கல. ஆனால் உங்கள் தொண்டர்களை எப்படி ஏமாத்துறீங்க? நம்ம போட்டி போட்ட தொகுதி அதிகமான தொகுதி. அப்போ நிச்சயமாக நம்மளோட வாக்கு சதவீதம் ஏற தான் செய்யும். முக்கியமான கட்சியாக நம்ம இருக்கோம். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் தொண்டர்களை ஏமாத்துறதுக்கு அந்த கண்டெஸ்ட் பண்ண தொகுதி எண்ணிக்கையை சொல்லாமல் சதவீதத்தை மட்டும் சொல்லி நம்ம 1% உயர்ந்திருக்கோம் 1% உயர்ந்திருக்கோம்னா நீங்கள் 2% உங்களுடைய கணக்குப்படி 2% பாஜக குறைஞ்சிருக்குன்னு பெருசாக பேசுகிறீங்க. நீங்கள் 1% உயர்ந்திருக்குன்றீங்க. பாஜகவை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள். பாஜக வந்து நாளைக்கு பாஜகவோட கூட்டணியில் போனால் நீ என்னோட கம்மியாக இருக்க, நான் எனக்கு தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை நான் பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், பாஜக எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் பாஜக ஒன்றும் செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். எதுக்காக பாஜக விஷயத்தை எதுக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்க? உங்கள் கதை என்ன? உங்கள் சொந்த கதையே மோசமாக இருக்கும்போது எதுக்கு பாஜக எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அடுத்த ஆளுங்கட்சி நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கதையை பேசுங்க. அடுத்தது என்ன நீங்கள் வருவீங்க? ஜெயலலிதா 46% ஓட்டு வச்சுட்டு போனாங்க, நீங்கள் 20% இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? எப்படி 26% குறைஞ்சிது? திமுக 6% குறைஞ்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் அது திமுகவுடைய விஷயம். அவன் அடுத்த எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்ற உங்கள் கதை என்ன? அடுத்தது திமுக போனால் நீங்கள் தான் மக்கள் எப்படி தீர்மானிப்பாங்க? நீங்கள் அந்தளவுக்கு செல்வாக்கோடு இருக்கீங்களா? ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபோது செஞ்சாங்க, கருணாநிதி போனால் ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா போனால் கருணாநிதி வந்தாங்க. பட் ஸ்டாலின் போனால் நீங்கள் தான் எப்படி தீர்மானிக்க? 21 நீங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணாதவர். எலெக்ஷன் பேட்டரியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலை. நீங்கள் முக்கியமான செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது. ஏதோ 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்கள் கூட இருக்காங்க, சின்ன உங்கள் கூட இருக்குது. அதுக்கே இப்போது வரப்போகிற வாரத்தில் அதுக்கு ஏதாவது ஆப்பிடிச்சிருவாங்களா பாஜகன்னு தெரியாது. ஸோ அந்த நிலைமை போயிட்டு இருக்கும்போது உங்கள் கட்சியை பலப்படுத்தாமல் இன்னொரு கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா, ஆனால் பாஜகவுக்கு எதிராக இருக்கேன், பற்றியா உறுதியாக இருக்கேன், அவங்களே விமர்சனம் பண்ணுறான்னு காமிக்கிறதுக்காக பேசுகிறீங்களா? அந்த ஒப்பீடே வந்து சரியில்லை. உங்கள் கட்சியோட பலவீனத்தை பற்றி பேசுங்க, உங்கள் கட்சியை பலப்படுத்துறதை பற்றி பேசுங்க, அடுத்த 15 மாதத்தில் என்ன செயல் திட்டம்னு பற்றி பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாஜகவை பற்றி பேசுறது இல்லை. பாஜக அடுத்தது ஆளுங்கட்சியாக வரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் தான் அடுத்தது ஆளுங்கட்சியாக வரப்போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நிலைமையை பற்றி பேசுறதை விட்டு தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக இது மாதிரி பேசலாமா? இப்போ அதாவது தொண்டர்களுடைய உணர்வை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் பாஜக கூட்டணிலேருந்து வெளியே வந்தார். இது என்னோட முடிவு கிடையாது, தொண்டர்களோட விஷயம் தான் பிரதிபலிக்கிறேன்னு சொன்னார். அப்படி வெளியே வந்தவங்க கூட பாஜக எதிர்க்கிறதுல, பாஜக எதிரான அரசியல் செய்யறதில்ல, அவங்களுக்கு எதிரான அந்த கண்டன அறிக்கை வருதில்ல, ஏன் வந்து அவர்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குது? என்ன அவர் வந்து அவர்கிட்ட என்ன இஷ்யூஸ் இருக்குது? இல்லை சார், அவங்கள பொறுத்த மட்டும் அதிமுகலேயே பாஜக ஆதரவு கோஷ்டின்னு ஒன்று இருக்குது சார். இங்கே வந்து ஒரு பக்கம் ஜெயக்குமார், முனுசாமி, சிவி சண்முகம்லாம் பாஜக எதிர்க்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா பாஜக கூட இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு விழாது, மைனாரிட்டி ஓட்டு விழாது. அதே கோயம்புத்தூர் போயிட்டிங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் 10 தொகுதிகளில் லாஸ்ட் டைம் பிஜேபி அதிமுக 2 பேர் சேர்ந்தே தான் வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த அதிமுக நம்ம வந்து நமக்கு வெற்றி வரணும்னா பாஜகவோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த கிளாஷில் வந்து பாஜக விட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்தவர் பாஜக எழுத்து ஒரு கடுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லை எடுத்தால் தானே மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டை அவர் எடுக்க முடியும். அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்க மாட்டேன்றார். அந்த ஸ்டாண்ட் ஏன் எடுக்க மாட்டேன்றாருன்னா, நாளைக்கு ஒரு கட்டத்தில் பாஜகவோட நம்ம போக வேண்டியிருக்குமோன்னு ஒரு பயம், ஒரு தாவேக்கா நாளைக்கு கதவை மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்தது உங்களுக்கு பாஜக தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கு போக வேண்டியிருக்கும்போது அவர் நினைக்கலாம் ஒருவேளை. அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் இன்னொன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள் நம்ம மேலே வராத தடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அவங்களோடய ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கண்டம் பண்ணாத இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். 2 விஷயமா அவர் இருந்துக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னொன்று விஷயம், அந்த ஓட்டு சதவீதம் சொல்லிட்டு வரல பாஜக குறைஞ்சது போனதுலாம், அதில் நடுவில் சில பக்கங்களை காணுன்ற மாதிரி 21 தேர்தலை பற்றி மறந்துட்டார். அவரே தான் சொல்கிறாரு, பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு,
பாராளுமன்றம் தேர்தல் மாதிரி சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சட்டமன்றம்னா அது அதிமுக தான் ஆல்டர்னேட்டாக நமக்கு இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்கிறார். ஆனால் இதே சட்டமன்றம் 21 சட்டமன்றத்தில் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு தான் 75 இடங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சிக்கு அப்புறம் கூட 75 இடங்கள் நீங்கள் பெற்றீங்க. உங்கள் கூட்டணி பெற்றது, நீங்கள் 65 இடங்கள் பெற்றீங்க. அப்போது பாஜகவோட சேர்ந்ததில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது இல்லை? அப்போ அதில் தினகரனும் மற்றவங்களாம் சேர்ந்துருந்தாங்கன்னா 90 இடங்கள் வரையும் வாங்கியிருப்பீங்கன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. பாஜகவோட சேர்ந்து நீங்கள் ஒரு ஆன்டி இன்குபன்சி மீறி 75 இடங்கள் பெற்ற ஒரு விஷயத்த, அந்த விஷயத்தை சைலண்ட்டாக மூடி மறைச்சிட்டு ஓரந்துட்டு, அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் அதை ஓரந்துட்டிட்டு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக குறைவாக வாங்கிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? திசை திருப்புற விஷயம் தானே. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சால் கூட எதில் வந்து சரி கணிக்க மாட்டாங்க, மீடியாஸ் அட்ரஸ் பண்ணாது, இல்லை நம்ம தொண்டர்கள் கவனிக்க மாட்டாங்க, அவரை குறைச்சி மதிப்பிட்டுறாரு. எப்படி அந்த விஷயத்தை பேச? அதாவது ஒரு அரசியல்வாதி என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் யாரும் இதெல்லாம் கீழே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அதிமுக வேணால் அப்படி கீழே பார்க்காத இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து வெளியில் வந்தோடனே சில பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பேசுகிறாங்க. சார் அவர் சொல்கிற கணக்கெல்லாம் விடுங்க சார், அதை அந்த கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். பலமான கூட்டணி அமைக்க போகிறாரா, நம்ம எங்கள் கட்சியை பலப்படுத்த போகிறாரா, இதுதான் எங்கள் கவலை. இப்போது அதுக்கான வேலையை பண்ண சொல்லுங்கள். பாஜக ஓட்டு குறைஞ்சானா குறையாட்டின்னு நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிலர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவர் வந்து தேவையில்லாமல் திசை திருப்புற வேலைகள் எல்லாமே இவர் பண்ணுறதெல்லாம். கட்சியை பலப்படுத்துறதை விட்டு உடனே ஓபிஎஸ் சேர்ந்தால் கட்சி பலமாகுமான்னா, ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ சேர்ந்தால் கட்சி பலமாகும்னு நான் சொல்ல வரேன். ஆனால் மக்கள் பார்வையில் அதிமுக ஒன்றுபட்டதுன்னு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்து கட்சியை பலப்படுத்தும். அந்த எண்ணம் வந்து தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரும். ஜெயலலிதா காலத்து கட்சி ஒன்றாயிடுதுன்னு ஒரு எண்ணம் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து என்னோட தலைமையில் கட்சி பலமாக இருக்குது, நான் தான் சிறப்பு மிக்க தலைவர், உங்களை நீங்கள் முதல்வராக்கணும்னு தீர்மானம் போட்டுக்கிறதுல என்ன சார் பெருமை இருக்குது? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு தீர்மானம் போடுறீங்க. இது என்ன இது? அதாவது அதிமுகவில் வந்து இந்த இது இருக்குல்ல, ஜால்ரா அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எல்லாம் மாரி போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. எடப்பாடிக்கு தேவையில்லாமல் ஒரு ஜால்ரா அடிக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு தீர்மானம் போட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னு தீர்மானம் போடுறாங்க. இல்லை ஆக்சுவலாக ஒரு டஃப், அதாவது லீடர் காம்படிஷன் இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை, இப்போ அவர் மட்டும் தான் இருக்கார். அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து அவர் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துறாரு இன்னமும்? அதாவது ஒரு எதிர்கட்சியாக, வலிமையான எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கார். தமிழ்நாடு அளவில் வந்து அரசியல் காலத்தினுடைய முக்கியமான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையும் சட்டமன்றத்திலையும் அவர் தன்னோட வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, களத்தில் மக்கள் மட்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, எந்த இடத்துலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அவருக்கு இன்னும் என்ன தான் பிரச்சனை? சில காலமாக வந்து என்னென்னா கட்சியில் அவரோட பதவியே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, இப்போ இனிமேலாவது வந்து பேட்டலுக்கு வரலாம்ல, களத்துக்கு வரலாம்ல, ஏன் இன்னும் வராமல் அவர் வந்து இப்படியே ஒரு அரங்க அரசியலே செஞ்சுட்டு இருக்காரு? இல்லை, அதாவது வந்து இப்போ சமீபத்தில் டங்ஸ்டன் விஷயத்தில் வந்து அசம்பிளியில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். அதில் நான் இல்லை கருத்து, அது ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் ஆனால் வந்து அல்டிமேட்டாக வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது வந்து அவரோட குரலை வந்து கொஞ்சம் அடக்கிட்டாங்கன்றதா உண்மை. அவர் வந்து பல காரணங்களால் இப்போது அன்றைக்கி கூட பொதுக்குழுவில் பேசும்போது ஊழல்லாம் பற்றி பேசுகிறார் இல்லையா, ஊழலை பற்றி பேசுகிறார். நான் கேட்குறேன், 3 வருட காலம் நீங்கள் வந்து திமுக ஆட்சியை பார்த்துட்ருக்கீங்க, இதுவரை நீங்கள் கான்க்ரீட்டாக இந்த ஆட்சியை பற்றி ஒரு ஊழல் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அறப்போர் இயக்கமாக ஏதோ பண்ணுது. நீங்கள் இப்போ திமுக இருந்தபோது, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அவங்க எவ்வளவு குற்றச்சாட்டுகள் கவர்னர் மாளிகை ஓடிட்டு போனார். எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு புக்கை போட்டுக்கிட்டு கவர்னர் சந்திக்கிறேன், கவர்னர் ஓடிட்டு இல்லை. டிவிஎஸ்சியில் எவ்வளோ கேஸ் கொடுத்தாங்க, உயர்நீதிமன்றத்தில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க. இன்றைக்கி வந்து டிவிஎஸ்சியில் 8 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது தங்கமணி உள்ளாட்சித்துறையில் அவர் செஞ்ச ஊழல்னு சொல்லிட்டு பட்டியல் பட்டியலாக ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருக்குது, டெண்டர் ஊழல் இருக்குது, இன்னும் பலவிதமான எல்இடி பல்பு வாங்கினது ஊழல் இருக்குது. எல்லாமே திமுக போட்டது தானே. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களா? இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட, டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய ஊழலை நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்து வைக்கல. அப்போ ஒரு எதிர்கட்சி அண்ணாமலையாவது ஏதோ ஒன்று கொடுத்தார், நீங்கள் அதை கூட பண்ணாதிருக்கீங்க. என்ன பயம் உங்களுக்கு? திமுக மேலே என்ன பயம்? உங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் தட்டி தூசி எடுத்து போட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா? எதுக்காக நீங்கள் இந்த கவர்மெண்ட் மேலே ஊழல்னு சொல்கிறீங்களே தவிர எந்த ஸ்பெசிஃபிக் குற்றச்சாட்டும் ஏன் வைக்க மாட்டேனீங்க? ஒன்றும் இல்லையா, இல்லை உங்களால் வைக்க முடியலையா? இது திஸ் ஆர் தட். இல்லை திமுக ஊழலே பண்ணுறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அதாவது வந்து டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு மேலே ரூபா வாங்கி 3600 கோடி ரூபா. ஐயா நான் கேட்குறேன், சரி திமுக ஆட்சியில் வாங்குறாங்க, உங்கள் ஆட்சியில் நீங்கள் வாங்கலையா? 3600, உங்கள் ஆட்சியில் 3000 கோடியாக இருந்திருக்கும், அவ்வளோதானே. நீங்கள் வாங்கலையே இல்லையா? உங்கள் ஆட்சியிலையும் வாங்கின்னு தானே இருந்தீங்க. அது எனக்கு இதெல்லாம் காமன் மேன் வைக்கிற சப்ஜெக்ட் இல்லைங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு டீ கடையில் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் எல்லாரையும் தெரியும். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது உங்கள் ஆட்சியிலையும் வாங்கினாங்க, அவங்க ஆட்சியிலையும் வாங்கினாங்க. நான் கேட்குறது கான்க்ரீட்டாக ஒரு ஊழல், ஏதோ ஒரு திட்டத்தில் ஊழல் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு பிரிட்ஜ் அடிச்சுன்னு போச்சு, 15 கோடி ரூபாய் வேஸ்ட்டு. அதை வந்து அது யார் கட்டினா என்ன ஏது விசாரணை கமிஷன் வேணுங்க. ஏதாவது இதெல்லாம் திமுக இருந்தால் அவங்க இதெல்லாம் எடுப்பாங்க தற்கையில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணாத இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ வேறு கொடநாட்டில் உங்களை விசாரிக்க சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டில்.
அது வேற உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எதிர்க்கட்சி ரோலை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணாட்டி மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க ஆக்சுவலாக? ஏன்னா இன்னைக்கு அந்த ரோலை பண்ணுறதுக்கு வேற பல கட்சியெலாம் ஆயிடுச்சு. சீமான் பண்ணுறாரு, விஜய் பண்ணுவார், பாஜக பண்ணுது. அப்போ நீங்கள் தான் அதில் வந்து திமுக எதிர்ப்புன்றதில் அதிமுக தான் முன்னிலையில் இருக்குன்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதானே சார் மக்கள் உங்களை நம்புவான். சார் ரைட். இப்போ நீங்கள் தான் டவுட்டு. இப்போ ஒரு 4.5 ஆண்டு காலம் அவர் தலைமையில் அவர் முதல்வராக இருந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு. அதிமுகவுடைய தலைவராகவும் முதல்வராகவும் அவர் ஃபங்க்ஷன் பண்ணாங்கிறத பார்த்தோம். அப்போ கூட அவர் ஆளுங்கட்சி இருந்தபோதும் அங்கே சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து அவர் எந்த விஷயமும் செய்யலை. தற்போது எதிர்கட்சியாக மாறிட்டார். எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் அதை எதிர்த்து செய்யலை. அதே மாதிரி அவர் ஆளுங்கட்சியாக இருந்தபோது திமுக எதிரான பெரிய நெருக்கடி அவர் அந்த டைமில் உருவாக்கலை, எனக்கு தெரிஞ்சு உருவாக்கலை. இப்போ வந்து அவர் எதிர்கட்சி இருக்கார். எதிர்கட்சி இருந்தும் இந்த ஆளுங்கட்சி இருக்க திமுக எதிரான கிரவுண்டில் இந்த பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எப்படி அவர் ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி ஒரே மாதிரி இருக்காரு? எப்படி இந்த பாலிடிக்ஸ்? இல்லை அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு, பழம் வந்து தானாக பழுத்து தன் மடியில் விழுன்னு நினைக்கிறார். திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஆன்டி இன்குபன்சி, அது இப்போது நிறையா அதிருப்தி வெள்ள நிவாரணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாத்தனூரிடம் திறந்து விட்டதுலேருந்து கள்ளச்சாராயத்துலேருந்து ஆம்ஸ்டாங்லேருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து பல விஷயங்கள் இருக்குது திமுகவுக்கு எதிராக. அவங்க அதையும் தாண்டி தான் அவங்க வின் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. கூட்டணி பலத்தில் வின் பண்ணுவோம், இல்லை சமூக நல திட்டங்கள் காரணமாக வின் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் இவர் என்ன நினைக்கிறார், அது திமுக மேலே இருக்கிற விருப்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த மாற்றுன்னு வரும்போது அதிமுகவை தான் மக்கள் நினைப்பாங்கன்னு சொல்கிறார். அது உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா இருந்தபோது நினச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஜெயலலிதா மாதிரி கிடையாது. நீங்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவராக இருக்கீங்க. ஆனால் உங்களை நம்பி அவங்க வந்து கட்சி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. திமுகவுக்கு மாற்றம் அதிமுகவுக்கு இருக்குது, அதிமுக இருக்குது, அதில் நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கீங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னா அப்போ நீங்கள் எதிர்கட்சி ரோலை நீங்கள் செய்யணும். அது செய்யலைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த செஞ்சீங்களா எதிர்கட்சி ரோல்னா இதுவரையும் வந்து உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து எதிர்கட்சி ரோலை செய்கிறதுக்கு அண்ணாமலை இருக்கார், சீமான் இருக்கார், விஜய் இருக்கார். 2019 அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னா, உங்கள் ஆட்சியை எதிர்க்கிறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அப்பயே ஒன்றாயிட்டாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து போராட்டம் நடத்தினாங்க. இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருந்து நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்க. ஆனால் உங்களை அதிமுக எதிர்க்கும் போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் 5 பேர் 6 பேர் 7 பேர் ஒன்றா சேர்ந்து உங்களை அடித்தாங்க போட்டு. இங்கே வந்து தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் குரல் வந்து பலவீனமாயிடுது. ஆக்சுவலாக நீங்கள் திமுக வைத்து பலமான ஒரு குரல் கொடுக்க முடியல. அப்போது நீங்கள் ரொம்ப ஓங்கி செயல்பட வேண்டிய, அழுத்தமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் திமுகவுக்கு எதிராக வேறு பல கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்துவமாக அதில் தெரியணும். நான் தான் பெரிய கட்சி, நான் தான் திமுகவுக்கு மாற்றுன்ற போது நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற செயல்பாடுகள் போராது. இன்னும் அடுத்த 15 மாதத்தில் நீங்கள் பலமாக செஞ்சீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க ஆக்சுவலாக. அதே சமயம் கட்சியை பலப்படுத்தணும். நீங்கள் பிரிந்து போனவங்களை சேர்க்குறீங்களோ இல்லை எப்படி பலப்படுத்துறீங்களோ தெரியாது. அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும். ஓகே சார். அதிமுகவோட அரசியல் எடப்பாடி பழனிசாமி என்ன விகிதத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி சார்.